ஹலோ ட்ராவலர்ஸ், கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு மனிதனும் வர வேண்டிய இடம். ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா உங்களால் வர முடியாது. கடவுள் நினச்சா மட்டும்தான் வர முடியும். அதே மாதிரி காசியில் இறந்தாதான் முக்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோயிலோட மண்ணை மிதிச்சிங்க அப்படின்னாவே முக்தி தான். இந்த கோயிலை பற்றி நிறையா நம்ம சோசியல் மீடியாஸ்லாம் கேட்டிருப்போம். ஆனால் நம்ம வீடியோவில் இந்த கோயிலோட வரலாறு சொல்ல போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணுன்றதை சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த வீடியோலையுமே சொல்லாதது, இந்த கோயிலுக்கு வந்தால் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும். ஸோ அது என்ன கோயில் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்திலேயே முதலில் தோன்றிய கோயில் அப்படின்னா இந்த கோயிலை தான் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க நடராஜர் சிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் பாம்பு கிடையாது, இடுப்பில் புலித்தோல் போத்திருக்க மாட்டார், தலையில் கங்கை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடராஜர் சிலையை இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு முன்னாடியே, சிதம்பரம் நடராஜருக்கு முன்னாடியே இங்கே தான் இந்த கோயில் தான் தோன்றியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் நடராஜர் ஆடுறதுக்கு முன்னாடியே இங்கே ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே இல்லாத, உலகத்திலேயே மிகப்பெரிய மரகதக்கல் இங்கே தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜர் சிலை வடிவில் இருக்குது. அது உருவானதே மிகப்பெரிய வரலாறாக தான் சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரகத நடராஜர் சிலைக்கு போகிற வழி. அந்த இடத்துல நின்று தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோயிலுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போய் அந்த கோயிலோட வரலாறு என்ன, அதுக்கு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகலாம், அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பக்கத்தில் என்னென்ன இடம் இருக்குது, எதை சுற்றி பார்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்கள். ஓகே, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் இருக்கிற ஸ்ரீ மங்களநாதர் சுவாமி கோயில் தான். அடுத்ததாக இங்கே எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நீங்கள் மோஸ்ட்லி சென்னையோ இல்லை திருச்சி எங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னாலும் ட்ரெயின் பெட்டரு. ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் தான் போகும். நீங்கள் ராமநாதபுரத்தில் இறங்கிருங்க. ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உத்தரகோசமங்கைக்கு நீங்கள் பஸ் ஏறினீங்க அப்படின்னா கோயில் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. இதுதான் ரூட்டு. நீங்கள் மேப்பில் உத்தரகோசமங்கைன்னு போட்டிங்க அப்படின்னா உத்தரகோசமங்கைக்கு உங்களுக்கு டேரெக்டாக ரூட்டு காமிச்சிடும். நாங்கள் கூகுள் மேப்பையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ராமநாதபுரம் வந்துடுங்க. ராமநாதபுரத்துலேருந்துட்டு உத்தரகோசமங்கைக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது. அது கோயில் வாசல்லே உங்களை இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேராக போயிட்டு மங்களநாதர் சுவாமியை தரிசிச்சிருங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் இருப்பாங்க. அம்மனை தரிசிச்சிருங்க. தரிசிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா இப்போ கோயில் பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக எழுதி போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் மரகத நடராஜர் சிலை செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. அது வழியே அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா நம்ம வழியை காமிக்கிறோம் பாருங்கள். வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் நீங்கள் சேருவீங்க. இந்த இடத்துக்கு உள்ளார தான் மரகத நடராஜர் சிலை இருக்குது. உள்ளார கேமரா அலோடு கிடையாது. அதனால நம்ம உள்ளார மரகத நடராஜர் சிலையை நம்ம வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நாங்களும் போய் தரிசிச்சுட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் தரிசிச்சிருங்க. இப்போ இந்த உத்தரகோசமங்கை கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஊர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகிலேயே முதல் நடராஜர் சிலை தோன்றினது இந்த ஊரில் தான். உலகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களுமே வழிபாடு செய்த கோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நீங்கள் நவகிரகத்தை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நவகிரகம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின கோயில் இந்த கோயில். அதே மாதிரியே 4 யுகங்களுக்கு முன்னாடியே தோன்றின கோவில் இந்த கோவில். 1000 சிவன் அடியார்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்று சகஸ்கர லிங்கம் உருவான கோவில். அந்த லிங்கம் இங்கே தான் இன்றளவுமே இருக்குது. 3000 ஆண்டுகளா இலந்தை மரம் இன்னமுமே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்க ஆலயம் இந்த ஆலயம் தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்ற வாசகம் உருவானது இந்த கோயிலில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய மரகத நடராஜர் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது. முதல்ல சிவன் நடனம் ஆடினது இந்த கோவிலில் தான். அதுவும் பார்வதிக்காக மிகவும் ரகசியமாக நடனம் ஆடினது இந்த கோவிலில் தான் நடந்திருக்கு. அதனால தான் இந்த கோயிலை உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நீங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரகத நடராஜர் சிலையோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மரகத நடராஜர் சிலை ஒரு மரக்காயர் அப்படின்ற வீட்டில் படியாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இருந்திருக்கு. இந்த மரகத நடராஜர் சிலை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த மரகதக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது என்ன அப்படின்னு சொல்றேன். ராமேஸ்வரம் போற வழியில பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா மரைக்காயர் அப்படின்றவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவரோட தொழில் பாத்தீங்க அப்படின்னா மீன்பிடி தொழிலா தான் இருந்திருக்கு. அவர் கடல்ல போயிட்டு மீன் பிடிச்சு வித்துட்டு வந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தனா இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு ரொம்ப வறுமையா இருந்திருக்கு. அந்த டைம்ல அவரோட வறுமையை போக்கும்படி சிவன்ட்ட வேண்டியிருக்காரு. ஒரு டைம் அவர் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போகையில மிகப்பெரிய புயல் மழை வந்திருக்குது. புயல் மழை அந்த பாய்மர படகு பாத்தீங்க அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு. அது இழுத்துட்டு போனதுல திடீர்னு போய்
ஒரு மிகப்பெரிய பாறையில் வந்து மோதி இருக்கு. அந்த மோதினோடனே அந்த பாறை வந்து 3 துண்டாக உடஞ்சி அவரோட அந்த படகுல வந்து விழுந்துருச்சு. அது என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியலை. அப்போ தான் வந்து அவர் சுயநினைவுக்கே வந்திருக்காரு. கரெக்டாக அது விழுந்த அடுத்த நிமிஷமே வந்து புயல் மழை எல்லாமே நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் கஷ்டப்பட்டு வழி தேடி மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அந்த கல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வீட்டில் வந்துட்டு தரைக்கு வந்து போட்டு வச்சுருக்காரு. எல்லாருமே மிதிக்க அந்த கல்லில் இருந்த பாசிகள்லாம் போய் சூரிய ஒளிப்பட்டு பயங்கரமாக மின்ன ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கல்லோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டு அதை போய் மன்னர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. மன்னரும் அவர்கிட்ட நிறையா பொற்காசுகளை கொடுத்து அந்த கல்லை வந்து வாங்கிட்டாரு. அந்த பொற்காசுகள் வந்ததுனால அந்த மரக்காயரோட வறுமை வந்து போயிருச்சு. மன்னர் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு நடராஜர் சிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்காக இலங்கையில் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிற்பியை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த சிற்பி வந்து இந்த மரகத கல்லை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவரால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து இலங்கைக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு சித்தர், முருகன் பெயரை கொண்ட ஒரு சித்தர் தான் வந்துட்டு நான் உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மரகத நடராஜர் சிலையை உருவாக்கியிருக்காரு. இப்படி தான் இந்த கோயிலில் மிகப்பெரிய மரகத நடராஜர் சிலை உருவாகியிருக்கு. மரகத கல் அப்படிங்கிறதே ரொம்ப சென்சிட்டிவான கல் தான். அந்த கல்லில் வந்து நடராஜர் சிலை செஞ்சுருக்கிறதுனால எப்பயுமே வந்து மரகத நடராஜருக்கு வந்துட்டு சந்தன காப்பு போட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரகத நடராஜருக்கு பக்கத்தில் மங்கள வாத்தியங்கள் எதுவுமே இசைக்க மாட்டாங்க. அதிகமான சவுண்டு போடவே மாட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்தன காப்பு தான் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் சந்தன காப்போடு தான் பார்க்க முடியும். சந்தன காப்பு இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா திருவாதிரையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு சந்தன காப்பு இல்லாமல் பார்க்க முடியும். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து சந்தன காப்பு இல்லாமல் மரகத நடராஜர் சிலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் சந்ததிக்கே முக்தி கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு திருமண தடை நீங்கணும், பிள்ளை பாக்கியம் வேணும், உங்கள் வீட்டில் வந்துட்டு நல்ல காரியம் நடக்கணும், நீங்கள் வீடு கட்டணும், இந்த மாதிரி எந்த மங்களகரமான காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த உத்தரகோச மங்கைக்கு வந்து மங்களநாதரை கும்பிட்டுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறாங்க. எல்லாருமே உத்தரகோசை மங்கை சிவன் கோயிலை பற்றி தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இந்த கோயிலை பற்றி சொல்கிறது கிடையாது நிறையா பேர். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த உத்தரகோச மங்கை சிவன் கோவில் எந்த அளவுக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதோ அந்த அளவுக்கு இந்த கோயில் சிறப்பு மிக்கது. உத்தரகோச மங்கை சிவன் கோயிலேருந்து இந்த கோயில் வந்து ஒரு 600 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் நடந்தே கூட வந்துடலாம். கண்டிப்பாக உத்தரகோச மங்கை சிவன் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மரகத நடராஜர் சிலையை தரிசிச்சுட்டு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு போங்க. இந்த தெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்.